ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரீமர்ஸ் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதே டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து பார்த்திங்கன்னா தி அப்பாலஜி. இது வந்து எழுதினது யார், போயட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஓகேங்களா, அது அப்பாலஜினா மன்னிப்பு கேட்குறது அப்பாலஜி. ஸோ போயட் யார் பார்த்தீங்கன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஓகே, இவர் இந்த போயம் மூலயமா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஸ்னாப்சிஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த போயட் வந்து இங்கே ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட அப்பாலஜைஸ் கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஹீ இஸ் நாட் க்ரூயல் அண்ட் ரூட். யார், போயட். முரட்டுத்தனமானவர் இல்லையா, ரொம்ப க்ரூயல்காரர் இல்லையா, ரொம்ப ரூடு அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஹி வாக்ஸ், எங்கே அவர் நடக்கிறாரு, க்ரோவ் அண்ட் கிளென். இந்த வேர்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ரோவ் கிளென். க்ரூயல் இல்லை, ரூட் இல்லை, க்ரோவ் அண்ட் கிளெனில் நடக்கிறாரு. லைக் ஃபாரஸ்ட் அது மாதிரி. ஹி கோஸ் டு த காட் ஆஃப் த வுட். ஹி கோஸ் டு தி காட் ஆஃப் வுட். எங்கே போகிறாரு, ஹி கோஸ் டு தி காட் ஆஃப் வுட். THE. ஓகே, காட் ஆஃப் வுட். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஹி பிரிங்ஸ் மென் ஹிஸ் வேர்ட்ஸ். He brings men his words. The cloud writes letter in his book. ஒரு நேச்சுரல் சீனரியோட ரியலிஸ்டிக் லைஃப்பில் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. cloud writes letter in his book. அவர் கையில் இருக்கிற பூ ஒரு ஏதோ ஒரு தாட்டோட வீட்டுக்கு போகுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, the flower in his hand go home with a thought. ஸோ ஃப்ளாரை பற்றி சொல்லியிருக்காரு, க்ளவுடை பற்றி சொல்லியிருக்காரு, உட்டை பற்றி சொல்லியிருக்காரு. காட் ஆஃப் உட்டுங்கிறாரு, க்ளவுட் வந்து லெட்டர் எழுதிச்சுங்கிறாரு, ஃப்ளார் வந்து ஏதோ ஒரு தாட்டோட வீட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்ல வர்றார். அடுத்தது, the bird tells a mystery in flowers and bowers. இல்லை, பறவைகள், the birds tell மிஸ்ட்ரி, புரியாத புதிர். எதை பற்றி மிஸ்ட்ரி சொல்லுதான், இன் ஃப்ளவர்ஸ் அண்ட் பவர்ஸ். ஓகே, ரைமிங் வேர்ட். ஃப்ளவர்ஸ், பவர்ஸ் இதெல்லாமே ரைமிங் வேர்டு உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்தது, த ஆக்சன் டேக் த ஹார்வெஸ்ட் டு த ஃபார்மர்ஸ் ஹவுஸ். ஆக்சன்னா என்னன்னு தெரியும் இல்லையா, கோடாரி. ஓகே, இது யார் கையில் இருக்கும், விவசாயிங்க கையில் இருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டு தி ஃபார்மர்ஸ் ஹவுஸ், அவரோட வீட்டுக்கு. இதுதான் இந்த போயட் சொல்ல வர்றார். நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்குறப்போ உங்களுக்கு இதோட அர்த்தம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரியும். பட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த போயம்னா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே அப்படின்னா, அவர் வந்து க்ரூடும் இல்லை, ரூடும் இல்லை. எங்கே நடக்கிறார், க்ரோவ் அண்ட் கிளெனில் நடக்கிறாரு. ஹி கோஸ் டு த, எங்கே போகிறாரு, காடை தேடி போகிறாரு, காட் ஆஃப் வுட். ஓகே, அவர் மென் வந்து வேர்டோட கம்பேர் பண்ணுறாரு. க்ளவுடை வந்து ஒரு லெட்டர் எழுத மாதிரி சொல்கிறார். ஃப்ளார் வந்து ஒரு தாட்டோட போகுது அப்படின்னு சொல்கிறாரு. பறவைகள் வந்து ஏதோ ஒரு புதிரை பற்றி, பூவோட புதிரை பற்றி ஏதோ சொல்ல போகுது அப்படிங்கிறாரு. அப்புறம் கோடாரி, அவருங்க ஃபார்மஸ் கையில் இருக்கிற கோடாரியை பற்றி சொல்கிறாரு. ஓகேங்களா. இங்கே இந்த போயமில் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம் எப்பயும் போல். ஃபஸ்ட்டு அலிட்ரேஷனில் வந்து கிரேவ் அண்ட் கிளென். அலிட்ரேஷன்னா ஆல்ரெடி நான் போன வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன், நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். பட் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன், அலிட்ரேஷன் அப்படின்னா AEIOU. ஓகேங்களா, வவ்வல்ஸ் இல்லாமல் கான்சனன்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது. நாட் வவ்வல்ஸ், கான்சனன்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் கிரேவ் அண்ட் கிளெனுங்கிறது அலிட்ரேஷன். அது மட்டும் போக ஃபிகர்ட் அண்ட் ஃப்ளார்ஸ், ஃபிகர்ட் அண்ட் ஃப்ளார்ஸ், எஃப் ஆரம்பிக்குது இல்லைங்களா, இதுவும் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த போயமில் தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஐ கோ டு தி காட் ஆஃப் த வுட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஐ கோ டு தி, அதாவது ஹீ கோஸ் நம்ம போயிட்ட சொல்கிறோம். ஆக்சுவலி ஒரிஜினல் லைன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எடிட் பண்ணுறேன் பாருங்கள். ஐ கோ டு தி காட் ஆஃப் வுட், இதுதான் ஒரிஜினல் லைன் போயமில் வர்றது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டாஃபர். ஸோ இந்த போயமில் ஒரு மெட்டாஃபர் இருக்குது. மெட்டாஃபர்னால் நமக்கு தக்க சம்பவம் இல்லை, ஒரு கற்பனையே சொல்கிறது எல்லாமே. ஐ கோ டு காட் ஆஃப் வுட், மெட்டாஃபர். ஓகேங்களா, இந்த லைனில் இருக்க சாரி, திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன், நாட் மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன். ஓகே,
இஸ் பர்சானிஃபிகேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம மெட்டாஃபரி எதுலேயும் பார்த்ததில்ல. இந்த போயமில் பார்க்குறோம் பர்சானிஃபிகேஷன். ஐ கோ டு தி காட் ஆஃப் வுட். போன சாப்டரில் இந்த ரெட் வைன் டீப் ப்ளூ ஸ்கை பார்த்துருப்போம். அதாவது நம்பக்கத்தக முடியாது, அதுதான் மெட்டாஃபரில் வரும். திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஒரு பர்சனோட கம்பேர் பண்ணுறது பர்சானிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது கடவுள் இருக்கிறாரு, காட் ஆஃப் வுட் இருக்கிறாரா என்னன்னு தெரியாது. ஸோ டைப் ஆஃப் பர்சன். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். போயட்டை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது, அவர் எப்படிப்பட்டவர் இல்லை, க்ரூயல் இல்லை, ரூட் இல்லை, இதான் ஆன்சர். கிளென் அப்படின்னா என்ன? கிளென் அப்படின்னா அதுக்கு மீனிங் நேரோ வேலி. கேட்பாங்க மீனிங் என்னன்னு கேட்பாங்க, நேரோ வேலி. அதுக்கப்புறம் இங்கே ஐ அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா போயட் பற்றி சொல்கிறாங்க. போயட் எங்கே நடக்கிறாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. போயட் எங்கே நடக்கிறாரு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், க்ரோவ் அண்ட் கிளெனில் நடக்கிறாரு, இதான் ஆன்சர். போயட்டை வந்து வுட்டை எப்படி கூப்பிட்றாரு? காட் அப்படின்னு கூப்பிட்றாரு. வுட்டை வந்து எப்படி கூப்பிட்றாரு? காட் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஓகேங்களா. ப்ரூக் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். ப்ரூக் அப்படின்னா என்ன மீனிங்? ஓகே, ப்ரூக்கோட மீனிங் வந்து நேரோ ஸ்ட்ரீம்னு அர்த்தம். நேரோ ஸ்ட்ரீம். ப்ரூக்கோட மீனிங் நேரோ ஸ்ட்ரீம். நம்ம ஏன் இதில் போயட்டை திட்டக்கூடாது? போயட் வந்து கேட்டு பாரு, என்ன இதில் திட்டாதீங்க, என்னோட லேசினஸை பார்த்து இதில் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். வை வி ஷுட் நாட் ஸ்கோல்ட் த போயட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இதில் வந்துச்சுன்னா, பிகாஸ் ஹீ இஸ் லேசி. அதனால் ஃபார் ஹிஸ் லேசினஸ் நம்ம அவரை திட்டக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது, வாட் டஸ் த போயட் ஹாவ்? போயட் கையில் என்ன இருக்கு? ஆஸ்டர்ஸ். போயட் கையில் என்ன இருக்குது? ஆஸ்டர்ஸ். ஆஸ்டருங்கிறது ஒரு ஃப்ளார் டைப். ஆஸ்டருங்கிறது ஒரு ஃப்ளார் டைப். போயட் கையில் ஆஸ்டர்ஸ் இருக்குது. ஆஸ்டருங்கிறது ஒரு ஃப்ளார் டைப். ஹவு டஸ் அ ஃப்ளார் கோ ஹோம்? பூ எப்படி வீட்டுக்கு போகுதுன்னு சொன்னேன், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு தாட்டோட போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து வித் எ தாட். பூ எப்படி வீட்டுக்கு போகுது? ஹவு டஸ் எ ஃப்ளார் கோ டு இட்ஸ் ஹோம் வித் எ தாட், அதான் ஆன்சர். மிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? மிஸ்ட்ரிங்கிறது எங்கே? ஃப்ளாரில் இருக்குது. ஸோ மிஸ்ட்ரி அப்படின்னா அதில் பொறுத்த வரைக்கும் ஃப்ளார். இந்த ஃப்ளார் மிஸ்ட்ரி எதில் இருக்குது? ஃப்ளாரில் இருக்குது. ஓகே, வேர் இஸ் த சீக்ரெட் ஹிஸ்ட்ரி? சீக்ரெட் ஹிஸ்ட்ரி எதில் இருக்குது அப்படின்னா பவர். ஆன்சர். சீக்ரெட் ஹிஸ்ட்ரி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் பவர் அப்படின்னு சொல்லணும். ஸோ வாட் டு தி பேர்ட்ஸ் டெல்? பேர்ட்ஸ் வந்து இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, பேர்ட்ஸ் வந்து டெல் மிஸ்ட்ரி இன் ஃப்ளார்ஸ் அண்ட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது சீக்ரெட் ஹிஸ்ட்ரி வந்து பவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பேர்டு வந்து சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது, இந்த போயமில் தை அப்படின்னு ஒரு இடத்துல தை அப்படின்னு வரும். அவங்க யார் அப்படின்னா ஃபார்மர்ஸை சொல்கிறது. தை அப்படின்னா ஒரு வேர்ட் வரும். தை அப்படின்னா யார் கேட்டால் ஃபார்மர்ஸ். ஆக்சன் அப்படின்னா புல். ஏறி ஓட்டுறதுக்கு புல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ஆக்சன். அடுத்தது, ஹூ பிரிங்ஸ் த ஹார்வெஸ்ட் ஹோம்? ஆக்சன் தான் ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போகும். ஓகே, வாட் இஸ் த போயட் ரைட் இன் த சாங்? இந்த சாங் வந்து செகண்ட் ஹார்வெஸ்ட் பற்றி சொல்கிறது. இந்த சாங் மூலிமா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இட் டெல்ஸ் அபவுட் தி செகண்ட் ஹார்வெஸ்ட், ரெண்டாவது அறுவடை. ஓகேங்களா, செகண்ட் ஹார்வெஸ்ட். ஸோ மேக்ஸிமம் இதில் இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தி அப்பாலஜி, ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஃபார்மர்ஸை பற்றி சொல்கிறது, அவர் க்ரூட் இல்லை, ரஃப் இல்லைங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கே நடக்கிறாரு? க்ரோவ் அண்ட் கிளெனில் நடக்கிறாரு. கிளெனோட மீனிங் நேரோ வேல்யூ. வுட்டை வந்து காட் கூட கம்பேர் பண்ணுறதுனால பர்சானிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ஹி பிரிங்ஸ் மென் ஹிஸ் வேர்ட்ஸ். க்ளவுடை வந்து லெட்டர் எழுதுகிற மாதிரி, பூ வந்து ஒரு தாட்டோட வீட்டுக்கு போகிற மாதிரி, பேர்ட் வந்து ஒரு மிஸ்ட்ரி பற்றி சொல்கிற மாதிரி, சீக்ரெட் ஹிஸ்ட்ரி பற்றி பவர்ஸில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புல் அப்படின்னா எருது, அது எல்லாமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் விவசாயிங்க. ஸோ அது எல்லாமே வீட்டுக்கு கொண்டு போகுதுங்கிறாங்க. அலிட்ரேஷன் வந்து கிரேவ் அண்ட் கிளென், ஃபிகர்ட் அண்ட் ஃப்ளார்ஸ். ப்ரூக் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரோ ஸ்ட்ரீம். நம்ம ஏன் போயிட்டு இதில் திட்டக்கூடாதுன்னா, அவரோட லேசினஸ்க்காக நம்ம இதில் திட்டக்கூடாது. போயிட் வந்து ஆஸ்டர்ஸ் வச்சுருக்காரு. ஆஸ்டர்ஸ் அப்படி என்னன்னு கேட்டால் ஃப்ளார் டைப். மிஸ்ட்ரி வந்து இங்கே என்ன சொல்கிறோம்? ஃப்ளாரை தான் மிஸ்ட்ரிங்கிறோம். பவர் என்ன சொல்கிறோம்? சீக்ரெட் ஹிஸ்ட்ரி தான் பவர்னு சொல்கிறோம். தை அப்படிங்கிற ஒரு வேர்டு இதில் வரும், THY. அப்படின்னா யாருன்னு கேட்டால் அவங்க ஃபார்மர்ஸ். ஆக்சன் அப்படின்ற மீனிங் என்னன்னா புல். ஓகேங்களா. ஆக்சன் தான் நம்ம செகண்ட் ஹார்வெஸ்ட்க்கு யூஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் ஹார்வெஸ்ட் தான் இந்த போயமோட தீம். Okay, thanks for watching this video. Kindly like, share and subscribe our channel, and it is Dreamers Paradise. Thank you.